ஹாய் மினிட்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பயங்கரமான அதே சமயம் நம்மள அதிர்ச்சி அடைய வைக்கிற ஒரு செய்தியை பத்தி தான் பார்க்க போறோம். இஸ்ரேல் ஹமாஸ் சண்டையை பத்தி நமக்கு தெரியும். அங்க கையை வச்சு இங்க கையை வச்சு கடைசியில எங்கேயும் கை வைக்காத ஒரு இடத்துல இஸ்ரேல் கையை வச்சிருக்காங்க. ஆமாங்க, கத்தார் மேலேயும் இப்ப இஸ்ரேல் கையை வச்சிருக்காங்க. கத்தாருடைய தலைநகரம் தோஹாவுல ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுடைய வீட்டை இஸ்ரேல் ராணுவம் குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்கு. இந்த தாக்குதல் செப்டம்பர் 9, 2025 அன்னைக்கு நடந்துச்சு. இந்த தாக்குதல்ல இஸ்மாயில் ஹனியா காயம் அடைந்ததா சொல்லப்படுது. ஆனா ஹமாஸ் அமைப்போ அவர் பாதுகாப்பா இருக்காருன்னு சொல்லி இந்த விஷயத்தை மறுக்கிறாங்க. ஏன் இந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இஸ்மாயில் ஹனியா இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறாரு. அதனால அவருக்கு எதிராக எங்களுக்கு கிடைச்ச உளவு தகவலை வச்சு இந்த தாக்குதல் நடந்திருக்கும்னு சொல்லுது. ஆனா இந்த தாக்குதல் நடந்தது ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துல. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே காசாவுல போர் நிறுத்தம் கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த தாக்குதல் நடந்துச்சு. இந்த தாக்குதல் நடந்த உடனே அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படியே நின்று போச்சு. இதனால மத்திய கிழக்குல பதற்றம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அடுத்து என்ன நடக்கும், இஸ்ரேலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் சொல்லி பார்ப்போம். இந்த தாக்குதல் காரணமா இஸ்ரேலுக்கு பெரிய அளவுல அரசியல் மற்றும் சர்வதேச நெருக்கடிகள் வரும். அமைதி பேச்சுவார்த்தை முடங்கினதுனால இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மத்தியஸ்தம் பேசி வந்த முக்கிய நாடு கத்தார். இப்ப கத்தாரே இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு உள்ளானதுனால கத்தார் இந்த பேச்சுவார்த்தையில இருந்து விலக வாய்ப்பு அதிகம். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சர்வதேச அழுத்தம் இந்த தாக்குதல் காரணமா ஐநா சபை மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதாவது ICC இஸ்ரேல் மீது போர் குற்றங்கள் தொடர்பான வழக்கு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. இதனால இஸ்ரேலுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்னு சொல்லி பார்த்தா, பொருளாதார பாதிப்பு. கத்தார் ஒரு மிகப்பெரிய எரிவாயு ஏற்றுமதி நாடு. இந்த தாக்குதல் காரணமா இஸ்ரேல் பொருளாதாரம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த தாக்குதல் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை இன்னும் தீவிரமாக்கி இஸ்ரேல் உலக அரங்களை தனிமைப்படுத்தும். இந்த தாக்குதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. இந்த விஷயத்தால உலக அரசியல் இன்னும் மோசமாகுமா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.